அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே 10 சஹாபிகளுக்கு 10 நபித்தோழர்களுக்கு அல்லாஹுடைய தூதர் சொர்க்கம் உண்டு என்று அவர்கள் இந்த பூமியில் வாழும் பொழுது நற்செய்தி சொன்னார்கள். அல்லாஹ் அக்பர். அபூ பக்ரின் ஃபில் ஜன்னah வ உமர் ஃபில் ஜன்னah வ உஸ்மான் ஃபில் ஜன்னah வ அலி ஃபில் ஜன்னah வ சஅத் ஃபில் ஜன்னah வ சயீத் ஃபில் ஜன்னah. அல் ஹதீஸ். இந்த 10 பேருக்கு அல்லாஹுடைய தூதர், இன்னைக்கு நீங்கள் ஹதீஸிலே பார்க்கலாம், இந்த 10 பேருக்கு அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொர்க்கம் உண்டு என்று நற்செய்தி சொன்னார்கள். அதில் இரண்டாம் அவர் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. இமாம் புகாரி, முஸ்லிம் ரஹிமஹுமுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, பைனா அன நாயிம், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகின்றார்கள், நான் உறங்கிக் கொண்டிருந்தேன். ரஅய்து الناس يعرضون علي وعليهم قمص, எனக்கு முன்னால் சில மனிதர்கள் காட்டப்பட்டார்கள். அந்த மனிதர்களிடத்திலே சில ஆடைகள் இருந்தது. அந்த மனிதர்களிடத்திலே வகை வகையான ஆடைகள் இருந்தது. குமுஸ் மின்ஹா மா யப்லுகு துசிய வ மின்ஹா மா தூன தாலிக். சிலருக்கு அந்த ஆடைகள் அவர்களுடைய நெஞ்சு வரை இருந்தது, சிலருக்கு அந்த ஆடைகள் அதைவிட குறைவாக இருந்தது. وعرض علي عمر بن الخطاب, எனக்கு உமர் அவர்கள் காட்டப்பட்டார்கள். وعليه قميص يجره, அவருடைய ஆடையோ நீளமாக பெரிய ஆடையாக தெரிந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே நபித்தோழர்கள் கேட்டார்கள், காலு ஃபமா அவ்வல்த ذلك, அல்லாஹ்வுடைய தூதரே இது எதை குறிக்கிறது, இதனுடைய விளக்கம் என்ன? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கால அத்தீன், இது மார்க்கத்தை குறிக்கிறது, அவருடைய மார்க்கத்துடைய நிலைமையை குறிக்கிறது. சிலருடைய ஆடைகள் எப்படி இருந்தது? நெஞ்சு வரை படர்ந்திருந்த, நெஞ்சோடு இருந்தது. சிலருடைய ஆடைகள் அதற்கும் குறைவாக இருந்தது. ஆனால் உமர் அவர்களுடைய ஆடையோ அவர்களுடைய மார்க்கமோ சொல்ல முடியாத அளவிற்கு நீளமாக இருந்தது. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இமாம் புகாரி, முஸ்லிம் ரஹிமஹுமுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் கூறுவதாக, அல்லாஹ்வுடைய தூதரிடமிருந்து நான் செவியேற்றேன். பைனா அன நாயிம் ஊதீது பிகதஹி லபன், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகின்றார்கள், நான் உறங்கிக் கொண்டிருந்த பொழுது எனக்கு ஒரு பாலுடைய குவளை கொண்டு வரப்பட்டது. ஃபஷரிப்து மின்ஹு, நான் அதை குடித்தேன். அந்த குடித்த அந்த பால் என்னுடைய விரலுடைய நகங்கள் வழியாக வெளியேறும் அளவிற்கு முழுமையாக நான் குடித்தேன். அதற்கு பிறகு ثم اعطيت فضلي يعني عمر, நான் அதை அந்த மீதி இருந்த அந்த பாலை நான் உமர் அவர்களுக்கு குடிக்க கொடுத்தேன். அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து சஹாபாக்கள் கேட்டார்கள், ஃபமா அவ்வல்தஹு, அல்லாஹ்வுடைய தூதரே இது எதை குறிக்கிறது? கால அல் இல்ம், இல்மை குறிக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அருந்திய பால் என்ன? அது கல்வி. அந்த கல்வியை அல்லாஹ்வுடைய தூதர் யாருக்கு கொடுத்தார்கள்? மீதி இருந்ததை உமர் அவர்களுக்கு கொடுத்தார்கள். தீனை பெற்றவர், இல்மை பெற்றவர், சத்தியத்தை பெற்றவர், சொர்க்கத்தை பெற்றவர். யா அல்லாஹ், இதை விட ஒரு மனிதருக்கு என்ன சிறப்பு வேண்டும்? கண்ணியத்துக்குரியவர்களே, இமாம் புகாரி, முஸ்லிம் ரஹிமஹுமுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய மனைவிமார்களோடு பேசிக் கொண்டிருந்த பொழுது உமர் அவர்கள் உள்ளே வருகிறார்கள். உள்ளே வர அனுமதி கேட்கிறார்கள். உமர் அவர்களுடைய சப்தத்தை கேட்ட மாத்திரத்திலேயே அல்லாஹ்வுடைய தூதரோடு பேசிக் கொண்டிருந்த அந்த பெண்மணிகள் உடனடியாக ஹிஜாபை எடுத்துக்கொண்டு மறைமுகமாக மறைவான இடத்திற்கு சென்று விட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் அவர்களுக்கு அனுமதி கொடுத்ததற்கு பிறகு உமர் அவர்கள் உள்ளே வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சிரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சிரித்துக் கொண்டிருக்கிறார்கள். உமர் அவர்கள் சொன்னார்கள், அல்ஹகல்லாஹு சின்னக், அல்லாஹ்வுடைய தூதரே உங்களுடைய வாழ்வை அல்லாஹ் மகிழ்ச்சியாக ஆக்குவானாக. அல்ஹகல்லாஹு சின்னக் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே உங்களுடைய வாழ்வை அல்லாஹ் மகிழ்ச்சியாக ஆக்குவானாக. அஜிப்து மின் ஹாஉலா இல்லாத்தி குன்ன இந்தி, என்னிடத்திலே இருக்கக்கூடிய இந்த பெண்களை பார்த்து ஆச்சரியமாக இருக்கிறது. உன்னுடைய சப்தத்தை கேட்ட மாத்திரத்திலேயே இந்த பெண்கள் எல்லாம் ஹிஜாபுடைய இடத்திற்கு சென்று விடுகிறார்களே,
உமர் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் இருக்கும் பொழுது இந்த பெண்கள் எனக்கு பயப்படுகிறார்களா? ஓ பெண்களே, யா அதுவாத்தி அன்ஃபுஸிஹின்ன, உங்களுடைய நஃப்ஸுக்கே எதிரியாக இருக்கும் உங்களுடைய பெண்களே, அதஹப்னனி வலா தஹப்ன ரசூலல்லாஹ், எனக்கு பயப்படுகிறீர்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு நீங்கள் பயப்பட மாட்டீர்களா? உமர் அவர்களை பார்த்து அந்த பெண்கள் பதில் சொன்னார்கள், ஹிஜாபில் இருந்து கொண்டு நாங்கள் கூறி, நஅம் வ அன்த அஃபது வ அகது மின் ரசூலில்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதரை விட கோபம் கடினமான தன்மையை கொண்டவரே. யா அல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதரை விட கடினமான கோபமான தன்மையை கொண்டவரே. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஈஹன் யா இப்னுல் கத்தாப் வல்லதி நஃப்ஸி பியதிஹி மா லகியக ஷைத்தானு சாலிகன் ஃபஜ்ஜன் கத்து இல்லா சலக ஃபஜ்ஜன் கைர ஃபஜ்ஜிக். உமர் அவர்களே, நீங்கள் ஒரு தெருவிலே நடந்து சென்றால் எது அல்லாஹ்வின் எதிரியாக இருக்கக்கூடிய ஷைத்தான் உங்களை பார்த்து அந்த இடத்தை விட்டு காலியாகி வேறொரு தெருவை நோக்கி ஓட ஆரம்பித்து விடுகிறான். யா அல்லாஹ், யா அல்லாஹ். ஷைத்தான் அல்லாஹ்வை எதிர்த்து பேசியவன், அல்லாஹ்விடத்திலே சவால் விட்டவன், அல்லாஹ்வுடைய அடியார்களை வழிகெடுப்பதற்காகவே அவகாசத்தை வேண்டிய அந்த ஷைத்தான் உமர் அவர்களை பார்த்தாலே, உமர் அவர்களை யார் கூறுவது, யார் கூறுவது? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உமர் அவர்களே, நீங்கள் ஒரு தெருவிலே நடந்து சென்றால் ஷைத்தான் உங்களை விட்டு விரண்டு வேறொரு தெருவை நோக்கி சென்று விடுகிறானே. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். கண்ணியத்துக்குரியவர்களே, உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சில இடங்களில் சில நேரங்களில் சில வார்த்தைகளை சொல்லுவார்கள், சில அறிவுரைகளை சொல்லுவார்கள். ஆனால் அந்த அறிவுரைகள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு வஹையாகவே கொடுக்கப்பட்டு விடும். சுப்ஹானல்லாஹ். உமர் இப்னுல் கத்தாப் சில வார்த்தைகளை அறிவுரைகளை முன்வைப்பார்கள். அந்த அறிவுரைகள் அல்லாஹுவால் வஹையாகவே முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்டுவிடும். ஒரு முறை உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மகாம இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நின்ற இடத்தை, கஅபாவிலே அருகிலே இருக்கக்கூடிய அந்த இன்ற இடத்தை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லவ் இத்தகதனா மின் மகாமி இப்ராஹீம முஸல்லா, இந்த இடத்திலே நாம் ஏன் தொழுகையை நிறைவேற்றக்கூடாது? அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வசனத்தை இறக்கினான், வத்தகிது மின் மகாமி இப்ராஹீம முஸல்லா. சுப்ஹானல்லாஹ். நீங்கள் இந்த மகாமு இப்ராஹீமை தொழக்கூடிய இடமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே உமர் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுடைய பெண்மணிகள் தெருக்களிலே வருகிறார்கள், வீதிகளிலே வருகிறார்கள், அப்போது ஆண்கள் தாய்மார்களிடத்திலே பேசுகிறோம் என்று பேசுகிறார்களே, இதற்கு ஒரு வழியை, ஹிஜாபை ஏற்படுத்தக்கூடாதா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வசனம் இறக்குகிறான். சூரத்துல் அஹ்ஸாபுடைய 33வது வசனம், வஇதா சஅல்துமூஹுன்ன மதாஅன் ஃபஸ்அலூஹுன்ன மின் வராஇல் ஹிஜாப். நபிமார்களுடைய மனைவிமார்களிடத்திலே நீங்கள் எதையாவது தேவைக்காக கேட்க நேர்ந்தால் திரைக்கு பின்னால் இருந்து கேளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை தங்களுடைய மனைவிமார்களிடத்திலே கோபம் கொண்டு அவர்கள் செலவிற்காக பணத்தை அதிகப்படுத்தி கேட்ட பொழுது அதற்காக கோபம் கொண்டு 30 நாட்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த இடத்தை விட்டு விலகி தனி அறையிலே தங்க ஆரம்பித்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே அல்லாஹ்வுடைய உமர் அவர்கள் அறிவுரை செய்தார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, அவர்களுடைய மனைவிமார்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள், இந்த பெண்களை நீங்கள் தலாக்கு விடுங்கள். இப்படி உலகத்தை கேட்டு உங்களிடத்திலே வந்தால் இந்த பெண்களை நீங்கள் தலாக்கு விடுங்கள். இதைவிட சிறந்த பெண்களை அல்லாஹ் உங்களுக்கு மனமுடித்து கொடுப்பான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வசனம் இறக்குகிறான். சூரத்து தஹ்ரீமுடைய 5வது வசனம், அஸா ரப்புஹு இன் தல்லககுன்ன அய்யுப்திலஹு அஸ்வாஜன் கைரம் மின்குன்ன முஸ்லிமாத்தின் முஃமினாத்தின் கானிதாத்தின் தாயிபாத்தின் ஆபிதாத்தின் சாயிஹாத்தின் தையிபாத்தின் வ அப்காரா, தையிபாத்தின் வ அப்காரா. படித்து பாருங்கள். சூரத்து தஹ்ரீமுடைய 5வது வசனம், யா காலிக உமர சுப்ஹானக், யா காலிக உமர சுப்ஹானக், உமரை படைத்தவனே நீ மிக பரிசுத்தமானவன்.